அந்த புவனேஸ்வரின்னு பைத்தியமா? ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளைக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் தனா தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கதிரவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஏமாற்றத்தை சரி பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்காக கல்யாணம் பண்ண பொண்ண திரும்ப தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? தனா, நீ எப்படி போன அதை சொல்லு. எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலைதான். நல்ல வேலை, சரியான நேரத்துல நான் போனேன். இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்கோனே தெரியல. அவங்களையும் நம்ம முழுசா தப்பா சொல்ல முடியாதே அண்ணி. அவங்களும் ஏமாந்துருக்காங்கல்ல. அதுக்காக அவங்க செஞ்சது சரிங்கறியா? பத்மா, இப்படி எல்லாம் சொல்லாத. அவங்க பண்ண காரியத்தை நியாயப்படுத்தவே முடியாது. இப்பதானே கதிரோட பொண்டாட்டி. அப்படின்னா அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்துறீங்களா? நான் எதையும் நியாயப்படுத்தல. கதிர் பண்ணது தப்புதான். ஆனா புவனேஸ்வரி இப்ப பண்ண நினைச்சது பெரிய பாவம். சரி விடு, அந்த புவனேஸ்வரி ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிருப்பா. அதான் எந்த தப்பு நடக்கலையே. இவளை இங்க காணும்னு யாருக்குமே நிம்மதி இல்ல. எங்க நேத்த மாதிரி தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டு வளரணும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்தது. ஐயா, யாருங்க? வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கண்ணே, என்ன விஷயம்? ஐயா, உங்க எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்றாங்க. பஞ்சாயத்துக்கா? எதுக்கு? உங்க குடும்பத்து மேல பிராது கொடுத்திருக்காங்க. பிராது கொடுத்திருக்காங்களா? யாரு? புவனேஸ்வரி அம்மா தான் பிராது கொடுத்திருக்காங்க ஐயா. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு அவங்க வீட்டு பையனுக்கு பொண்ணை கட்டி வைக்கலன்னு பிராது கொடுத்திருக்காங்க ஐயா. அடி பாவி, இதுக்கு இவ இப்படி பண்றானே தெரியலையே. ஐயா, உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க ஐயா. அண்ணா, நாங்க வரோண்ணே, நீங்க போங்க. நல்லதுங்க தம்பி. அவன் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கலங்கிற கோவத்துலதான் இப்படி பிராது கொடுத்திருக்கா. அவ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி காட்டிக்கதான் இதெல்லாம் பண்றா. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? சரிதான். அம்மா தனலட்சுமி, நீயாவது சொல்லுமா. சொல்லு. அம்மா, இங்க பாரு, நீ யாருக்கும் பயந்தெல்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு இந்த கதிரவனோட சேர்ந்து வாழ சம்மதமா இல்லையா? தனா, சொல்லு தனா. எனக்கு சம்மதம் தான். அம்மா, நீ நிஜமாதான் சொல்றியாம்மா? எந்த ஒரு நிலைமையிலையும் என் கழுத்துல ஏறின தாலிய அறு தெரிய விரும்பல. நான் கதிர புருஷனா ஏத்துக்கிட்டு நான் வாழ்றேன். ஐயா, இந்த பொண்ணு சொன்னதை நீங்களே கேட்டீங்கல்ல. இதுதானே நம்ம ஊர் பொண்ணோட பண்புங்கிறது. ஏமா,
அது எப்படிம்மா அவ்வளவு சீக்கிரத்துல தாலி அறுத்து போட்டு போவாங்க? கிடைச்ச வாழ்க்கைய அந்த பொண்ணு தக்க வச்சுக்க நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கல்யாணம் நடந்துருச்சு. அவளும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல மத்த யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம். சரி சீனு, நீ சொல்லுப்பா. உனக்கு மாயா கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? இவனாவது அந்த தனா மாதிரி பல்ட்டி அடிக்காம இருக்கணுமே. இந்த பொண்ணு செஞ்ச வேலைக்கு கண்டிப்பா அவளை ஏத்துக்கவே மாட்டான்.